இன்னைக்கு குரான் உலகத்தில் உள்ள எல்லா குரான்களும் எடுக்கப்பட்டாலும் கூட ஒரு நிமிஷத்துல குரானை கொண்டு வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான இதயங்கள் இருக்கிறது. உலகத்துல எல்லாத்தையும் விட படிக்கப்படுகிற புத்தகம் பைபிள் இருக்கிறது, மனப்பாடம் பண்ணவே ஒண்ணு இல்லை. ஆனா புராணம் லட்சக்கணக்கானது. கடைசியாக அந்த நிகழ்வுல ஒண்ணு நடந்துச்சு. நான் வர்றதுக்கு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன், அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. மில்லியன்ல காசு கொடுப்பான், அதுக்கு மில்லியன்ல 10 லட்சம் ரூபா கொடுப்பான் அதுக்கு காசு. அப்போ அவர் அறிவிப்பு செய்யறாங்க, இவர் 2 பேர் ஒரே மார்க் வந்துட்டாங்க, கொஞ்சம் டிஃபரண்ட். ஆனா அந்த 2வது வந்தவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, அவர் கண் பார்வை தெரியாதவர், அவர் எங்கேயும் போனது இல்லையா. அதனால நாங்க முடிவு பண்ணி என்ன செஞ்சிருக்கோம், இந்த பிரைஸ அவருக்கு கொடுத்துடலான்னு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஒருத்தர் வந்துட்டாரு 1/2 மார்க் வித்தியாசத்துல. ஆனா இந்த கண் தெரியாதவர், இவர் எங்கேயும் போனதில்லை, கண் தெரியாதவர், அவர் ஓதி இருக்காரு, பிரைஸ போட்டுறாங்க. முன்னாடி வரிசையில ஒரு அரபி எந்திரிச்சார். சார் அவர் சொல்றாரு, அது எப்படி 1/2 மார்க் எடுத்தாலும் அவனுக்கு நீ பிரைஸ் கொடுக்காம மாத்தி கொடுக்கலாம்? கண் தெரியாதவர் நீ இறக்கப்படலாம், வேற ஏதாவது செய்ய. பிரைஸ் யாருக்குங்கிறத அல்லாஹ் தான் சார் முடிவு பண்ணுவான். அவர் சொல்றாரு, அந்த நோட்ல உட்கார்ந்து எழுதுறாருல அவர் முடிவு பண்றது இல்ல, அந்த பேனாவை இயக்குபவன் இறைவன். இந்த செய்திய போன வருஷம் எங்க மஹல்லால மக்த பிள்ளைகளுக்கு போட்டி வச்சிருந்தோம். கூட்டிட்டு வந்து அஜர்குமார் சண்டைக்கு வந்துட்டாங்க. எங்க மக்தப்ல யாருக்குமே தரல, நீங்க போட்ட ஆளுகள்லாம் வேற ஆளுங்க. இது நிறைய இடத்துல நடக்கும். நான் இந்த வார்த்தையை தான் அங்க சொன்னேன். மார்க் போடுறவர் அவரா போடுறது இல்லை, அல்லாஹ் போட வைக்கிறான். நல்ல ஓதுற புள்ள சில நேரத்துல ஓதாம எடுத்து விட்டுரும். நல்ல பேசாத ஒரு பையன் பயங்கரமா பேசிடுவான், திடீர்னு மார்க் கிடைச்சு. அப்ப அவர் எதிர்த்து சொன்னாரு, லைசபி அதில், நீங்க செய்யறது அதில் கிடையாது, அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க முடிவு பண்ணிட்டீங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன், எந்த பையன் ஃபர்ஸ்ட் வந்தானோ நீங்க அவனை இறக்கி விட்டுருக்கீங்களோ அவனுக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தர்றேன் சார். அத்தனை பேர் ஆடி போயிட்டான். சின்ன பையன் சார், அவரும் பென்ஸ் கார் வாங்கி கொடுக்குறாங்கண்ணா. உடனே இன்னொரு அரபி எந்திரிச்சாரு, நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்கல, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பேலஸ்ல ஒரு வீட்டை அவனுக்கு எழுதி வச்சிருக்காங்க. குரானுடைய கண்ணியம் என்னன்னு அங்கதான் சார் பார்த்தோம். அந்த அறிவிப்பாளர்களே கொஞ்ச நேரம் அப்படியே நின்ட்டான். பஞ்சாயத்து ஆயிரும் கொள்கை இது. அவன் ஒரு எந்திரிச்சு ஒவ்வொரு அரபியும் ஒண்ணு சொல்றாரு. அல்லாஹ்வினுடைய இறைமறை வேதம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த திருக்குரான்ல பெருமானாருடைய வருகையை குறித்து பேசுகிறான். இதுல சொல்லியிருக்காங்க, என்னுடைய தலைப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வந்ததுனால என்ன பயன், என்ன அடைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அடையல, என்ன அடையல? இந்த வாசித் ரஹ்மான் அதுக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு செய்தியை சொன்னார். என்னது, இனிக்கிற இனிய மறையின் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. எனக்கு உடனே அந்த கவிதையினுடைய அந்த கவிஞனுடைய வார்த்தை வந்துருச்சு. வள்ளல் நபியின் வாழ்வதனை கற்போரி. ஒரு கவிஞர் சொல்றா, வள்ளல் நபியின் வாழ்வதனை கற்போரி உளமினிக்கும் உயிரினிக்கும் வில்லும் நூறு பாவினிக்கும் ஆய்ந்திடுவோர் அறிவினிக்கும் பாடிடுவோர் நாவினிக்கும் என்றிடுவேன். நான் உட்காந்து வள்ளல் நபியின் வாழ்வதனை கற்போரின் உளமினிக்கும் உயிர் இனிக்கும்னா இனிக்கும். ஏன்னா அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான், நான் மேலே படித்த வசனத்தை மண்ணம்பாவல் சார். இந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்களால் விளக்கம் எழுத முடியல. அல்லாஹ் திருக்குறானில் பெருமானாருடைய வருகையை இப்படி அறிமுகப்படுத்துகிறான், லக்கது மண்ணம்பாவல் மூமின். மண்ணுன்னு என்ன தெரியுமா? நான் செய்த அருளுக்கெல்லாம் மேலொரு அருள். அந்த அருளை பத்தி சொல்லவே முடியாதுங்களாம். டாப் மோஸ்ட், நான் செஞ்ச அருளிலே எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? அது லக்கது மன்னம்பாகு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களில் இருந்தே நபியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக வேண்டி நான் அனுப்பினேன். அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இந்த மூமின்கள் கொண்டாட வேண்டிய இடம் அதுதான் சொல்றாங்க. ஏன்னா அது ரஹ்மத். ஒரு மனுஷனுக்கு ஒரு அருள் வந்துச்சுன்னா அதை சந்தோஷமா நினைச்சு பாக்குறது இல்லையா? ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு. எனக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் தந்திருக்காங்க, என்னை தகப்பனாக அடையாளப்படுத்தியவங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், உங்களை மனுஷனாவே அந்த நபி தான் அடையாளப்படுத்தாங்க. வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். உங்களை மனிதர்களாகவே அந்த நபி தான் அடையாளப்படுத்தினாங்க. இப்ப அந்த அதற்கு ஆரம்பிச்சு போயிட்டாங்க. இப்ப திரும்ப பழைய மாதிரி அல்லாஹ் தஆலா
விமர்சையாக மீலாது விழாக்கள் இப்ப கொண்டாடப்படுது. இடையில கொஞ்ச நேரம் அப்படி இப்படி இறைவன் இல்லாம பேசியா அந்த பெருமானாருடைய புகழை கையை வச்சு தடுத்துடலான்னு என்ன இருக்க முடியும்? இத பேசாட்டி பஞ்சாயத்து. இந்த இடையில பேசாம விட்டான்ல, அதனால ஒரு பெரிய வீழ்ச்சியை இந்த சமூகம் சந்திச்சிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை இவங்க சொன்னாங்க, தெரியாத விஷயத்த நான் சொல்றேன். 8 வருஷம் துபாயில தப்சீர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ஆளு அரபு நாடுகள்ல இதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. சார், ஒரு ஒரு ஷேக்கிட்ட என்ன கூட்டிட்டு போனாங்க. இரவு முழுக்க புருதா ஷெரீப் நடக்குது சார். அங்க விடிய அவர் உட்கார்ந்து, அந்த இது கூட வாட்ஸ்அப்ல இருக்கு, ஷேக் ஈத் அப்படின்னு அவருக்கு பேரு. அதோட அவர்கிட்ட போய் நான் தொடர்பு வச்சுக்கிட்டேன். அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. சூரி, அவர் வந்து ஒரு சிரியன். இரவு முழுக்க சும்மாலாம் நடக்காது. டீய ஒரு சைட்ல கொடுத்துக்கிட்டே இருப்பான், இது கொடுத்துட்டே இருப்பான், சாப்பாடு கொடுத்துட்டு பார்ப்போம். அது நடந்துகிட்டே இருக்கும் விடிய. பெருமானாரை பத்தி பேசுவாங்க. அந்த அரபுகள் அந்த வார்த்தையில மயங்கி கிடக்குறாங்க பாருங்க. நமக்கு அர்த்தம் தெரியல, நமக்கு சும்மா இங்க வாசிக்கிறோம், இது பண்றோம். அவன் அந்த புர்தாவை வாசிச்சுட்டு அப்படியே அல்லாஹ் இல்ல. அந்த பூஸ்ரீ இமாம் சொல்லுவாங்க, துராபுன் ஹவா. எங்க பெருமானாரை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மண் இருக்குல்ல, பாக்க அரிசம்பி சிறுகிறாரு. அவர் பேசுற அதுக்கு அர்த்தத்தோட படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் மயிர்கால்கள் நமக்கு சிலிருட்டுரும். துராபுன் ஹவாபு பாக்க அரிசம்பி சிறி. பெருமானாரை சூழ்ந்து கிடக்கிற மண் இருக்கிறல்வா, அதனுடைய ரகசியம் அரிசை விட மேலங்கிறார். அதான் இதை கேட்டுட்டு அந்த அரபுகள் அப்படியே மறந்துவாங்க. ரெண்டாவது, அங்கே உள்ள வாலிபர்கள் அப்படின்னு வசாரத்து ஷபாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. த வெல்ஃபேர் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு. அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் பெருமானாரை பத்தி ஒரு பக்கம் கவிதை எழுதி கொண்டு வந்தா 10,000 திர்ஹம்ஸ் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறான். பேப்பர்ல வருது வருஷம். ஒரு பக்கம் பெருமானாரை பற்றி கவிதை, நல்ல அழகா இருக்கணும். நம்ம ஊர்ல கட்டுரை போட்டி நடக்குது இல்ல, கவர்மெண்ட் செய்யுது. கவர்மெண்ட்ல இருந்து அறிவிப்பு செய்யறான், எங்க பெருமானாரை பத்தி எழுதிட்டு வாங்குறான். நமக்கு தெரியல, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அரபு நாடுகள் எல்லாம் ஒண்ணும் செய்யல போலுக்கு. இடையில நான் துபாயில இருக்கும்போது குவைத்துல இருந்து ஒரு தடவை பயானுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போயிருந்தேன், இதே மீலாது நிகழ்ச்சி. குவைத்துல இருந்து உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேட்டிக் அமைப்பு, அவர் அந்த கலீல் பாக்கவி, எந்த ஒரு பரங்கிப்பேட்டை கலீல் அப்ப இருந்தா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. போயிட்டு அங்க கொஞ்சம் அந்த நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணோம்னா அவர் என்கிட்ட கேட்டாரு, அதுக்கு அரபுகள் நடத்துறாங்க, அதுக்கு போவான்னு கேட்டாரு. அரபுகள் வந்து ஒரு மீலாது நடத்துறாங்க, நீங்க அதுக்கு விருப்பம்னா போயிட்டு வரலாம். நான் சொன்னேன், என்ன பேச விடுவானான்னு கேட்டேன். அரபுகள் நடத்துறாங்க, என்ன பேச விடுவானான்னு. அவர் சொன்னாரு, நீங்க பேசுற தமிழ் எடுக்காதனால நீங்க அரபியில பேசுனேன். அட, எங்க நபி வார்த்தையில அவங்கள பேசுறது எனக்கு என்ன இருக்கு? நான் தாராளமா ஐ எம் ரெடி டு டாக் இன் அரபிக். 1 மணி நேரம் பேசணுமா? நான் தமிழ்ல பேசுறது அப்படியே அரபியில பேசுறேன், என்ன பஞ்சாயத்து அப்படின்னு. சரி, நாங்க போய் பார்ப்போம்னா அதை நடத்துறவர் யாருன்னா அந்த ஊரினுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரியினுடைய தலைவரா இருந்தவர். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய தலைவர். அது பயங்கரமா இருக்கு. பெரிய ட்ரெண்ட் போட்டு ஒரு சைடு சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. கத்தார்ல இருந்து ஒரு இமாம் பேச வந்திருக்காரு. இப்ப நான் வந்திருக்க மாதிரியே வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, கத்தார்ல இருந்து. எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அதெல்லாம். அப்ப போய் உட்கார்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா அங்க கேட்டுக்கிட்டு இருந்தேன் பயான. அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் கஹுவா கொடுத்தான். கஹுவான்னா தெரியுங்களா, இந்த காஃபின்னு சொல்லுவான். அந்த ஊர்ல உள்ளவங்க குடிப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கிண்ணம் வச்சிருக்கான், அதுக்கு பேரு பிஞ்சான் அப்படின்னு சொல்லுவான். சின்னதா இருக்கும், இந்த இவ்வளவு பெருசு. அதுக்கு மேல அதை குடிக்க முடியாது, கசக்கும். அந்த காப்பி இருக்க பால்கள் ஊத்தாம வெறும் தண்ணி ஊற்றி குடிப்பாங்க. அது அரபுகளுடைய பழக்கம், யாராவது போனா கொடுப்பாங்க. அந்த பிஞ்சானை தான் நம்ம ஆளுங்க ஜம்ஜம் தண்ணி கொடுக்கறதுக்கு இங்க வாங்கிட்டு வர்றான். நான் ஒரு ஊர்ல சொன்னேன், அடைந்து காப்பி கொடுக்கறதுல கசக்கிறத கொடுக்கறது, ஜம்ஜம் தண்ணி இனிக்கும். அதை ஒரு பெரிய பாட்டில்ல ஊத்தி வாயில ஊத்து, இதுல ஊத்தி என்னடா இது உள்ள போறதுக்குள்ள ஜம்ஜம் தண்ணி வெளியே போயிடுது. இது பிஞ்சானுங்கிறது கஹுவா குடிக்கிறது, கசக்கும் இல்லையா, அது குடிக்கிறது. சரின்னு கொண்டு வந்தாங்க, எனக்கு தந்தாங்க சார். உட்கார்ந்து இருந்தது 2-3 அங்க டேபிள் தள்ளி உட்கார்ந்தாங்க. நாங்க இப்படி தள்ளி உட்கார்ந்துருந்தேன். நான் இன்ட்ரெஸ்டா அவர் பயான கேட்டுக்கிட்டு இருக்கேன். கஹுவா ஊத்திட்டாங்க. கஹுவாவை குடிச்சிட்டு இப்படி வச்சுக்கிட்டே இருந்தேன். யாரையா கொடுக்கணுமே. அந்த ஊத்துன பையனே திரும்ப வந்தாரு. நான் அந்தாப்பா கொடுத்தேன். டபக்குன்னு 2வது தடவை ஊத்திட்டான். ஏற்கனவே குடிச்சதே தொண்டையில இருந்து இது
நம்முடைய குடல் வரையும் கசகுது. நமக்கு எப்படிலாம் இனிப்பாத்துட்டு பழக்கப்பட்டவங்க நம்ம. ஜாங்கிரின்னு அழகா திம்போம். இது எங்கடா நம்ம குடிச்சிருக்கோம்னா குடிச்சிட்டு இப்படி கொடுக்குறேன் ஊத்திட்டான். இது பெரிய சோதனையா போச்சு. இப்ப பயான கேட்கறதா இதை குடிக்கிறதான்னு வாங்கி கையில வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். சரி ஏதோ அல்ல ரிசுக்கு தந்திருக்கான் குடிச்சிருவோன்னு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறேன், இறங்க மாட்டேங்குது. ஏற்கனவே சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துரும் போலுக்கு. ஏதோ குடிச்சிட்டு பேசாம வச்சுக்கிட்டே இருந்தேன். திரும்ப அந்த பையன் வர்றான். கொடுப்போமா வேண்டாமா, எனக்கு ஒரு இவட கொடுப்போமா வேணாமா, திரும்ப ஊத்துனா என்ன செய்யறது? சரி ஏதாவது தம்பி நான் அவனை கூப்பிட்டேன், தாலினா யாருக்கு தாலினா அப்படின்னா வந்தான், கொடுத்தேன், திரும்ப ஊத்திட்டான். எனக்கு என்ன பெரிய சோதனையா போச்சுன்னு கையில வாங்கி வச்சுக்கிட்டே பேசாம உட்கார்ந்துருக்கேன். அப்புறம் அங்க உட்கார்ந்து இருந்த அவரு நண்பரை கூப்பிட்ட, அவரு எங்க குடிங்கிறது நல்லா இருக்கும். அந்த ஆளு எல்லாம் குடிச்சுதான் கலந்து போய் கிடக்கு. இப்ப போறதுக்குள்ள என்ன நடக்கும்னு தெரியலையே. உடனே அவர் சொன்னாரு, எந்திரிச்சு வந்தாரு. என்ன இருக்குன்னாரு, 3வது தடவை ஊத்திட்டாங்க. என்ன செஞ்சீங்கன்னாரு. இப்படி கூப்பிட்டேன், இப்படி கொடுத்தேன், ஊத்திட்டாங்க. அப்படி கொடுக்க கூடாது, எடுத்து அதை வேண்டான்னு சொன்னா ஆட்டணும்னா புரியுதா? இப்படி கொடுத்துட்டு இப்படி 2 ஆட்டினா ஊத்த மாட்டானா, சும்மா நீட்டினா ஊத்தணும்னு அர்த்தமா, ஆட்டுனா கொடுக்க வேண்டாம் ஊத்த வேண்டாம்னு அர்த்தமா. இது யாருக்குடா தெரியும்? அல்லாஹ் ரஹ்மானே. இப்படி எல்லாம் அது ஒரு முறையா வந்து பண்ணி வச்சுக்கான். அதுக்கப்புறம் தான் வந்த உடனே துபாயில பாக்குறேன், யாரா இருந்தாலும் வேண்டாம்னா அந்த நாட்டு மன்னரே ஆட்டி தான் கொடுக்குறாங்க. நெட்ல இருக்கு, இப்படி 2 ஆட்டாட்டினா வாங்கிட்டு போயிடுறாங்க. அங்க போய் கேட்டா எங்க நபியை பத்தி விடிய பேசுறாங்க. அது அந்த அரபுகள் உட்கார்ந்து அவ்வளவு அதை இன்ட்ரெஸ்டா ரசூல்லாவை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கான். எங்க நபியினுடைய வருகையை திருக்குரான் சொல்லுகிறது. மன்னம்பா போல நீ சாமானியமா இல்லை. பெருமானார் பிறந்தவுடன் என்ன நடந்ததுன்னு வரலாற்று கிதாபுகள் எழுதுகிறது. நீங்க நினைக்கிறது மாதிரி எங்க நம்ம பெருமானார் அப்படியெல்லாம் வரல. உலகம் ஷீல்டு பண்ணப்பட்டுச்சு எழுதுறாங்க. இந்த உலகத்தை அல்லாஹ் ஷீல்டு பண்ணா. 2 தடவை ஷீல்டு பண்ணப்பட்டுச்சு. 1வது பெருமானார் பிறந்த போது, 2வது வஹி வருகிற போது. ஜின்னுகள் பேசிக்கிச்சு, சம்திங் ராங், என்னமோ நடக்குது இந்த உலகத்துல, ஏன் இப்படி ஆயிடுச்சு? எங்க போனாலும் போலீஸ் படை மாதிரி மலக்கு நிக்கிறார், யாரையும் வெளியே விடல. வானம் ஷீல்டு, பூமி ஷீல்டு, எல்லாத்தையும் ஷீல்டு. பெருமானாருடைய அந்த பிறப்பை குறித்து வரலாற்று கிதாபுகளில் எழுதுவார்கள். 2 பேர் பெருமானாருடைய தாயாரோடு கூட இருந்தாங்க. பெருமானாருடைய தாயாரோடு அந்த இரவுல 2 பேர், 2 பெண்கள் கூட இருந்தாங்க. அப்பாஸ் இப்னு ஆஸ் என்பவருடைய தாயார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பவருடைய தாயார், 2 பேரும் பெருமானாருடைய தாய்க்கு கூட இருந்து பிரசவ வழியில இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த நபி வெளியே வந்தப்ப பார்த்தோம், ஏதோ ஒரு பெரிய ஒளி, ஒரு பெரிய லைட்டு, கிழக்கும் வெளிச்சம் பெருமானார் வெளிச்சம். பெருமானார் அம்மா இந்த கனவை பார்த்தாங்கிறத நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கூட இருந்த தாதி பெண்கள் முழு வெளிச்சமா, சாமானியமாக அல்ல, கிழக்கும் மேற்கும் ஒளிந்ததுன்னு எழுதுறாங்க. பெருமானார் பிறந்து விழுகிறார்கள். அந்த வரலாற்று சம்பவத்தில் எழுதுவார்கள், அங்கே கிஸ்ராவினுடைய பேரரசு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தான். இந்த கோட்டையை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு இருந்தான். 14 கோட்டையினுடைய அந்த மேலே உள்ள கலசங்கள் கீழே உளுந்து உடைஞ்சிச்சுன்னு எழுதுறாங்க. இதெல்லாம் பொய் இல்ல, ஹதீசுகள்ல வர்றது. கீழே உளுந்து உடைஞ்சிச்சு. 1000 ஆண்டுகள் அணையாத அந்த பாரிசீகர்களுடைய நெருப்பு பெருமானார் பிறந்தவொன்னு அணைச்சிச்சு. சார் இது ஏதோ வந்துட்டாங்க இல்ல, நம்ம அப்படித்தானே இன்னைக்கு சொல்றான். இது எதுக்கு பேசணும்? இது பேசி என்ன ஆக போகுது? நிறைய பேருடைய கேள்வி, இதை பேசி என்ன ஆக போகுது, பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ரசூல் பதில் சொல்றாங்க. நம்ம சொல்லல, ரசூல் சொல்றாங்க. எப்படி தெரியுமா சொல்றாங்க? இந்த இன்னும் எழுதுகிறார்கள், அதுல அந்த கிதாபுல எழுதும் போது எழுதுறாங்க, பெருமானார் பிறந்தவுடன் அந்த நெருப்பு அணைஞ்சிச்சு. சாவா என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஏரி, அதை சுற்றி தேவாலயங்கள் இருந்தது. இது வத்தவே வத்தாது அப்படின்னு சொன்னா அந்த ஏரி வத்தி போனது. அதனுடைய அந்த ஃபவுண்டைன், அந்த ஊற்று கண் இருக்கிறதல்லவா, ஜென்மத்துக்கும் மூடாதுன்னா மூடியது. இப்படிப்பட்ட பெரிய உலகத்தினுடைய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார். சகோதரர்களே, இன்னைக்கு இந்த தலைப்பு போன்ற ஏன் பேசணும், ஏன் சொல்லணும், இதை ஏங்க பேசுறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் பத்தி இப்ப பேசுறதுன்னு என்ன வந்துச்சு? அவங்களால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய என்ன மாற்றங்கள், என்ன சமூகத்துல நிகழ்ந்துற போகுது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, அத்திபு அவுலாதக்கும் ஸலாசு ஹிஸாலி. அம்மா,
உங்களுக்கு அழகா சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு 3 செய்தியை சொல்லி கொடுத்துருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும் அலா தலாசி ஹிசால். பெருமானார் சொல்வார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு 3 செய்தியை சொல்லிக் கொடுங்கள். 1வது ஹுப்பி நபியிக்கும், உங்களுக்கு நபியினுடைய பிரியத்தை நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். தானா வராது. நான் சொல்றது விளங்குதா? தானா வந்துலாம் உலகத்துல குதிச்சிடாது. எப்ப பிரியம் வரும்? எதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோமோ அங்கதான் பிரியம் வரும். எதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ அதான் பிரியம் வரும். எப்ப பார்த்தாலும் காசு பணம் பேசுறா, அவன் அதுக்கு பிடிக்குது. ஆமா, நமக்கும் காசு கேட்டு போட்டு சின்ன வயசுல இருந்து அத்தா அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி அம்மாவை பிடிக்குது. அப்படித்தானே மனுஷனுக்கு. இல்லைங்க, அந்த செவ்வாய் கிரகத்துக்கு மேல அதுக்கு ஒரு கோல் இருக்கு, அது சூப்பரா இருக்கும். எவனுக்கு அது பிடிக்குமா? அதெல்லாம் நமக்கு தெரியாதுன்றான். பெருமானார் சொல்றாங்க, நபியை பற்றி பேசுவது ஒரு சுண்ணத்தல்ல பரவு. அது ஹுப்ப, அதுதான் வளர்க்கும், அதுதான் பிரியத்தை வளர்க்கும். லவ் அண்ட் கம்பேஷன் சொல்லுவான். நபியின் மீது உண்டான காதலை வெளிப்படுத்துவது தாயும் தந்தையும் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, ஒரு செய்தியை சொல்லுகிறேன், பெரிய விஷயம்லாம் இல்ல. நம்ம அதை ரொம்ப லேசா கடந்து போறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன். இந்த ஹதீஸ போன வாரம் எங்க பள்ளியாசல்ல ஒருத்தர் வாசிக்கிறார். தொழுது முடிச்சுட்டு இந்த ஹதீஸ வாசிக்கிறார். பெருமானார் சொல்றாங்க, எவன் ஒருவன் என்னின் மீது ஸலவாத்து சொல்லுகிறானோ, நல்லா கேட்டுங்க சார், நடந்தது. மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. அல்லாஹ் அவன் மீது 10 தடவை தன்னுடைய அருளை ஸலவாத்தை இறக்குகிறான். ஏன்னா சலாத் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நீண்ட பொருள் உள்ளது, சாதாரணமா இல்ல. சலாத் அப்படிங்கிறது ஒரு அதனாலதான் நம்ம ஸலவாத்துன்னு பெருமானார் மேல நம்ம சொல்றோம். அது வேற வேற இடங்கள்லையும் குர்ஆன் அல்லாஹ் நமக்கே திருப்பி சொல்றான். இதா அஸாபத்துக்கும் முஸீபா, குர்ஆன்ல ஒரு ஆயத்து, இதா அஸாபத்துக்கும் முஸீபா, உங்களுக்கு ஒரு சிரமம் வந்துருச்சு, என்ன சார் செய்வீங்கன்னு குர்ஆன் கேட்கும். குர்ஆன் எப்போதுமே ரியாலிட்டிய பேசும், நடப்ப பேசும். குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே என்னன்னா, அது முரடர்கள் இடத்துல பேசும். எவன்லாம் என்னையா நீ அல்லாஹ் இருக்கானா அப்படின்னு கேட்டா குர்ஆன் சொல்லி இங்க வாங்குவான். அவனை கூப்பிடும். குண்டக்க மண்டக்க எவன் பேசுறான்னு அவனை கூப்பிடும். அவன் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது, உள்ள போகும்போது மாடா போய், ஏன்னா பக்கரா தான் முதல் வசனம், வெளியே வரும்போது மனுஷனா வந்துருவான். இந்த முரட்டுத்தனமா பேசுறவன் எல்லாமே குர்ஆன்ல சரண்டர் ஆயிடுவான். உடனே சரண்டர் ஆயிடுவான். திருக்குர்ஆன்ல இது போன வாரம் ஒரு பக்கத்துல இல்ல கடையநல்லூர் போயிட்டேன். அப்ப திடீர்னு சுபுவுக்கு பின்னாடி பேசுங்கன்ட்டாங்க. சுபு தொட முடிச்சோன்னா அந்த அஜித் சொன்னார், திடீர்னு அவர் வந்திருக்காரு பேசுவார். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உடனே பார்த்தேன், அவர் 2வது ரக்காயத்துல இந்த சூறாவை ஓதுனார், சூரத்துல் பக்ரால இந்த ஆயத்தை ஓதுறார். அப்ப அதையே பேசிடலாம் அப்படின்னா அதை பேசிட்டேன். அல்லாஹ் அதுல சொல்றா, இதா அஸாபத்து, உங்களுக்கு ஒரு சிரமம் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்கலாம். ஒரு நோய் வந்துருச்சு சார், என்ன செய்வோம்? நமக்கு ஒரு நோய், உடல் ரீதியான ஒரு நோய் வந்துருச்சு, என்ன செய்வோங்க சொல்லுங்க? டாக்டர்கிட்ட போவோம், அவ்வளவுதானே, இது சிம்பிள் தானே. பண கஷ்டம் வந்துருச்சு, என்ன செய்வோம்? யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கொஞ்சம் கடன் கேட்போம். வேறு ஏதாவது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டா அதை என்ன செய்யறதுங்கிறத கொஞ்சம் யோசிப்போம். இப்படி ஒண்ணு வந்துருச்சு, இது என்ன செய்யறது? ஆனா திருக்குர்ஆன்ல கொஞ்சம் வித்தியாசமா எல்லாம் பேசுறான். இந்த உலகத்துல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, சுகமும் இருக்கு, சோதனையும் இருக்கு, சிரமங்கள் வரும். எந்த நேரம் 24 மணி நேரம் ஒருத்தர் சுகத்திலே மிதக்க முடியாது. கொஞ்சம் சோதனைகள் இருக்கும், கொஞ்சம் நோய் வரும், வரத்தான் செய்யும், கொஞ்சம் சிரமம் வரும், வரத்தான் செய்யும், எல்லாம் வரும். அப்ப என்ன செய்யணும் நீங்கன்னு கேட்கறான்ல. இதா அஸாபத்துக்கும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்படி வந்த உடனே ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி தருகிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி துஆவை செய்யணும். துஆவை செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், 1000 நபிமார்கள் என்னெல்லாம் பேசினாங்களோ அல்லாஹ் துஆவா திருக்குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கான். இன்னா லில்லாஹ்னு சொல்றது ஒண்ணு, அது இல்லாம ஒவ்வொரு இடத்துல என்ன துஆ கேட்கறதுங்கிறது திருக்குர்ஆன் பேசும். என்ன பெருமானார் சொல்லுவார்கள், என்ன இன்னைக்கு சார் வேதனையான விஷயம், கல்யாண வீடுகளுக்கு நம்ம போறோம், கூப்பிடுறாங்க, அங்க போய் தாலி கட்டுற நேரத்துல அங்க உட்காந்து அஜரத்து துஆ ஓதுறாரு. ஒரு கல்யாணத்துல பார்த்தேன் சார்,
மாப்பிள்ளை இப்படி உட்கார்ந்துட்டாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமீன் ஆமீன்கிறான். இவன் எல்லாம் ஆமீன் புரியா அப்படிங்கிறான். நம்மளை பார்த்து ஏடா முட்டா பையில, உனக்கு தாண்டா நல்லா இருக்கணும்னு நாங்க இப்ப ஒருத்தன் சொல்றான் சார் நீங்க நல்லா இருங்க சார், அவன் இங்க திரும்பிட்டு உட்கார்ந்தா நம்ம என்ன செய்வோம்? கேட்போமா இல்லையா? இல்ல இப்ப அந்த அஜர்த்து ஓதுறது புரியாட்டி கேட்கலாம். அது வேற சில பேர் விளக்கம் கொடுப்பான். அவர் பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு கேட்டாரு. யாராவது அப்படி கேட்பானா சார்? ஒரு பொது வெளியிட உட்காந்து அவன் இல்ல ஒரு நியாயமான அறிவுள்ளவன் கேட்பானா இல்லையா? கேட்க மாட்டான். அவர் நல்லா இருக்கணும் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னா நம்மெல்லாம் இவர் நல்லா இருக்கட்டும். அவர் இப்படி உட்காந்துருக்காரு, ஏதோ பொம்மை மாதிரி உட்காருதான். அதுல பேர் கோட்டு எல்லாம் போட்டிருக்கான், படிச்சவன் மாதிரி இருக்கான். நிறைய இன்னைக்கு படிச்ச முட்டாள்கள் தான். இப்ப அல்லாஹ் சொல்றான், அவர்கள் துவா பெருமானார் சொல்லுவார்கள், என்றைக்குமே நீங்கள் துவாவினுடைய விஷயத்தில் சோம்பல் அடைந்து விட வேண்டாம். அல்லாட்ட கேட்கறது சோம்பல் பற்றாத. இந்த உலகத்தில் துவாவோடு அழிந்ததாக ஒரு சரித்திரமே இல்லை. நோயில செத்ததா சரித்திரமே இல்லை. உனக்கு வந்த சிரமத்தோடு நீ செத்து போனதா சரித்திரமே இல்லை. துவா கேட்டால் அந்த நிகழ்ச்சி அப்படி தூக்கப்படும், அந்த நோய் அப்படி உயர்த்தப்படும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வாயத்தினுடைய அசல் அர்த்தம் அதுதான். அல்லாஹ் சொல்றான், இது அசாபத்துக்கும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது எல்லாரும் சொல்றது. கேட்டா சிரமம் வந்துச்சுன்னா துவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ் ஒரு பதில சொல்றான், டேய் நீ கேட்ட உடனே என்ன தெரியுமா நடக்கும்? இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்குமே ஒரு பதில் உண்டு. யாரையாவது ஒருத்தர் ரோட்ல போறவரை பார்த்து அண்ணே அப்படின்னு கூப்பிட்டா அவர் நின்று என்னண்ணே அப்படின்னு கேட்பாரு. பொதுவா அப்படித்தானே? இல்லைன்னா என்ன தம்பி அப்படின்பாரு. ரோட்ல போறவன ஒருத்தனை டே அப்படின்னு கூப்பிட்டா என்ன செய்வான்? ஒருத்தர் போயிட்டு இருக்கான், அது சின்ன பையன் தான், அவனை போய் டேன்னா என்னடா அப்படிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? ஒரு தடவை டாமா இல்ல 2 தடவை கூட டாமா. என்னடா அது இன்னைக்கு உள்ள பசங்கள்ட்ட எல்லாம் நம்மளால பேசவே முடியல. அவன் ஒரு விதமாவே போறானே. நிறைய பேர் அவனே சிரிச்சுக்கிறான். நான் அடிக்கடி சொல்றது, அவனே ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் நண்பரை பார்க்க, பேசிக்கிட்டே உட்காந்து திடீர்னு பார்த்தா ரூம்ல இருந்து ஒரே சவுண்டு, டே அவனை புடுறா, டே அவனை அடுறா. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவர் பையன் நல்லா தானே இருந்தான் அப்படின்னு நான் யோசிச்ச உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி இவர் ஏதோ யோசிக்கிறாருன்னு அவர் சொல்றாரு, பையன் கேம்பலான். நான் சொல்றது, அதுல வெட்டுறது குத்துறது இப்படிதான் கேமா வைக்கிறாங்க. அவனே சிரிச்சுக்கிறான், அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான். முன்னாடி எல்லாம் யாராவது செல்ஃபி எடுத்து பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு போட்டோ எடுப்பாங்க, நம்மளை நிக்க வச்சு வேற எவனாவது எடுப்பான். இப்ப எவன் எடுத்தான் அவனே எடுத்துக்கிறான். அதை பார்த்து அவனே சிரிச்சுக்கிறான், அவனே வச்சு இப்படி தள்ளிக்கிறான். நான் சொன்ன இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கபரையும் நீயே வெட்டி 2 சைட்லயும் சாக்கை போட்டு மண்ணை நிறைச்சு வச்சுட்டு உள்ள இழுத்து விட்டுக்கிறா, போயிடு. என்னடா வாழ்றோம்? நம்மளை சுத்தி ஒண்ணு நடக்குதுன்னு நாங்க பெருமானார். நீங்க இதை கேட்ட உடனே என்ன நடக்கும் உலகத்துல? நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லிட்டு சொன்ன இந்த ஆயத்து வரையும் உங்களுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கலாம். சிரமம் வந்தா துவா கேளுங்கன்னு. அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா நடக்கும்? அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ட். அருமையான வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த கேட்கிறான்ல, என்கிட்ட சிரமம் வந்த உடனே என் பக்கம் திரும்புறான்ல, ரப்பே அப்படின்னு சொல்றான்ல, நான் என்ன தெரியுமா செய்வேன்? அப்படி கேட்ட உடனே உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்வினுடைய அருள் அவன் மீது இறங்கும், வ ரஹ்மா ரஹ்மத் இறங்கும். இந்த 2 வார்த்தைக்கு சுபுகு வரை விளக்கம் சொல்லணும். உண்மையா விட்டா சலவாத்துனா என்ன, ரஹ்மத்துனா என்ன விரிவா எழுதுறாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் விரிவா எழுதுறாங்க. நம்ம நினைக்கிறது மாதிரி சலவாத் அப்படிங்கிறது ஏதோ அருள் அப்படிங்கிறதுலாம் இல்ல. அதை தாண்டி ஒரு முஃபஸ்ஸிர் எழுதும் போது எழுதுவார், நம்ம உலகத்துல உள்ள எல்லா சிரமத்துக்கும் முக்கியமான இடம் எது தெரியுமா? மனம்தான். மனம்தான் இங்க இருக்கிறது தான். சின்ன விஷயத்த பெருசாக்கி காட்டும், பெரிய விஷயத்த சின்னதாக்கி காட்டும். ஒரு பெரிய பிரச்சனை அவர் சொல்லுவாரு, நான் கொண்டு இல்லைங்க நாளைக்கு காலைல பாத்துக்கலாங்கன்னு போய் படுத்துக்குவார். ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், நாளைக்கு காலை நம்மளே நடத்திருப்போம், அதெல்லாம் சரியா அதெல்லாம் பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம். திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர் புடிச்சு பார்த்துன்னு சொல்றாரு, இல்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, காலையில ஸ்கேன் எடுத்தாதான் எதுவும் சொல்ல முடியும்ட்டான்.
உங்களுக்கு இருக்குது என்ன நோயின்னு தெரியல, ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா கூட இருக்கலாம். நீங்க உடனே நாளைக்கு காலையில அன்னைக்கு தூங்குவாரு. சொல்லுங்க, அன்னைக்கு நல்லா படுத்து மெத்தையில கொடுத்து அழகா நல்லா எப்படி தூங்குவான்? ஒரு நிமிஷம் தூக்கம் வராது. இதுக்கு முன்னாடி எவன்லாம் ஹார்ட் அட்டாக்ல செத்தானோ அத்தனையும் வரும் கண்ணுக்கு முன்னாடி. திடீர்னு இன்னைக்கு நைட்டே வலிச்சா, இன்னைக்கு நைட்டே வலிச்சா சார், ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த பாடியை போட்டுட்டு நைட்டு யாராவது ஒருத்தர் இருக்கணும். அவங்கவுங்க பார்த்தாங்க சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு சொன்னாங்க, அத்தா நீ உட்கார்ந்துக்காரு, இன்னைக்கு பசங்க தனிமையில இருக்கிறது விரும்பலாம், ஏன்னா மொபைல் நோண்டலாம். அவன் பார்த்தா நைட்டு பூரா நோண்டலாம் தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி உள்ள போய் உட்காந்துக்கிட்டான். கரெக்டா 1 மணி டான் அடிக்கிற அந்த மையத்தை எந்திரிச்சு உட்காந்துச்சு. அல்லா, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 2 மையத்து இவன் சாஞ்சிருவான் கீழே, வேற ஒன்றும் செய்ய முடியாது. மையத்து எந்திரிக்காதுங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். ஆனா எந்திரிச்சிருச்சுன்னா இந்த மனுஷ மனம் இருக்க மாத்தி மாத்தி காட்டும், மாத்தி மாத்தி காட்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் வெளிரங்கத்துக்கு நோய்க்கு மருந்து தரல, அந்த மனசுக்கு தர்றேன். நோய் எங்கு தெரியுமா இருக்கிறது? மனசுல இருக்குது. குர்ஆன் உன்னை பெருசாக்கி காட்டுறது, உன்னை சின்னதாக்கி காட்டுறது உங்கள் மனதினுடைய மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று. அதனால அல்லாஹ் சொல்றான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்துன் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மah உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அப்படி மட்டும் இதை விளங்கிக்கிட்டு ஒருத்தன் இந்த துஆக்களில் நின்றான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை என்றையும் பூச்சொரிதலாக இருக்கும், பூச்சொரிதலாக இருக்கும். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நபியினுடைய பிரியத்தை பதியணும். வெறும் பெருமானாருடைய இதயம் மட்டுமல்ல, பிரியம் மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தை பத்தியும் சொல்லணும். பெருமானாருடைய மனைவிகளுடைய பேர் என்ன? உங்க பிள்ளைகளுக்கு பேர் மாதிரி தெரியணும். பெருமானாருக்கு எத்தனை பசங்க? உங்க அண்ணன் தம்பி மாதிரி தெரியணும். உங்களுக்கு உங்க பிள்ளையும் அண்ணன் தம்பிக்கு நீங்க எப்படி தெரிஞ்சு வச்சிருப்பீங்களோ நீங்க அப்படி தெரியணும். ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த முதல் செய்தி அதுதான். இந்த உலகத்துல பெருமானார் இந்த சமூகத்தை கட்டமைச்ச உலகத்திற்கு பெருமானார் வந்ததினுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டது 1400 ஆண்டுகளாக. இந்த சமூகத்திற்கு ஒரே ஒரு தலைவரை தவிர இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வரையும் எங்களுக்கு எதுனாலும் எங்க நபிதான். நாங்க நடக்கணுமா எங்க நபிதான், நாங்க பார்க்கணுமா எங்க நபிதான், நாங்க பிடிக்கணுமா இல்ல சார், நாங்க 1400 ஆண்டுகளுக்கு இங்கிட்டு வந்துட்டோம், வேறு ஆள்கள் எங்களுக்கு இருக்காங்க. ஏன்னா மற்ற மதங்கள் எல்லாம் அப்படித்தான் சிதலுண்டு போனோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர்களை கடவுளாக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்த பால் அவன் இவன் எழுதக்கூடிய அந்த கித்தாபு தான் இன்னைக்கு வேதமா எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கடவுள்னு சொன்னா எங்களுக்கு அப்படி யாரெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சே எங்க ரசூலுல்லாஹ் தான். இந்த 1400 ஆண்டுகள் மட்டுமல்ல, இன்னும் 5 லட்சம் வருஷங்கள் வந்தாலும் எங்கள் எல்லோருக்கும் எங்கள் தாயை தாண்டி தந்தையை தாண்டி அந்த இடத்தில் இருப்பவர்கள் எங்கள் பெருமானார். இப்படிதான் இதை எப்படி ரசூலுல்லாஹ் கட்டமைச்சாங்க? இது எப்படி கட்டமைச்சாங்க? இது கட்டமைப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன? சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அழகா சொல்லுவான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வதுகுரு இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் வஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. அற்புதமான வசனம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் எடுத்த அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? அன்புங்கிற ஆயுதம். அன்புங்கிற ஆயுதம் தான். இந்த சமூகம் எதன் மீது கட்டமைக்கப்பட்டது? அன்பின் மீது கட்டமைக்கப்பட்டது. பெருமானார் அழகா சொல்லுவாங்க, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துஅ்மினு வலா துஅ்மினு ஹத்தா தஹாப்பு. நீங்கள் சுவனத்திற்குள்ளே நுழைய முடியாது ஈமான் கொள்ளுகிற வரை, உங்கள் ஈமான் பரிபூரணமாகாது நீங்கள் அன்பு கொள்ளுகிற வரை. தஹாப்பு அப்படின்னு சொன்னா மியூச்சுவல் லவ் அப்படின்னு அர்த்தம், ஒருத்தர். இது அன்பின் மீது மத்தவங்க எல்லாம் வாய் பேசலாம் சார், இது எங்க இதெல்லாம் அன்புல, அப்படி அல்ல. இன்னைக்கு நமக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் பெருமானாரோடு அபூ ஹுரைரா இருந்தார் என்று சொன்னால் நம்ம உயிரையே அவர் மேல வச்சிருக்கோம். நம்ம உயிரையே அபூ ஹுரைரா மேல வச்சிருக்கோம். ஏன் வச்சிருக்கோம்? யார் அபூ ஹுரைரா? யாரு? ரலியல்லாஹு தஆலா மாமனா மச்சானா எதுவும் கிடையாது. ஆனா எங்க நபி கூட இருந்தாரு, அவ்வளவுதான். எங்க நபி கூட அபூ ஹுரைரா
ரமலான்ல உம்ராக்கு போயிருந்தேன். இங்க துபாயில இருக்கும்போது ரமலான்ல உம்ராக்கு போயிருந்தேன். ஈத்திகாப் இருந்தாங்க, என் கூட வந்தவங்க எல்லாம் ஈத்திகாப் இருந்தாங்க. அதனால அந்த பள்ளிக்கு கீழே ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், இந்த கீழ் தளம் ஒண்ணு இருக்கும், ஃபுல்லி ஏசி வச்சிருப்பாங்க. அதுலதான் ஈத்திகாப் இருக்கிறவங்க அந்த கடைசி 10 நாள் போய் தங்குவாங்க. ஃபுல்லா ஏசி இருக்கும். அதுல கீழே போய் தங்கிக்கிட்டு அங்கேயே தொழுதுகிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருந்துக்கணும். அவங்களுக்கு ஈத்திகாப் உள்ளவங்களுக்கு இடத்த நம்ம போட்டுக்கலாம், படுத்துக்கலாம். அப்படி என்னுடைய நண்பர்கள் துபாயில இருந்து வந்திருந்தாங்க. பஸ்ல போயிருந்தோம், போய் ஈத்திகாப்ல தங்கியிருந்தோம். நிறைய உலமாக்கள் எங்க கூட வந்திருந்தாங்க, கூட இருக்காங்க. எங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து இருப்பாரு, ஓதிக்கிட்டே இருப்பாரு. இப்படி உட்கார்ந்து ஓதிக்கிட்டே இருப்பாரு. நான் அவரை பார்ப்பேன், அரபி. சாயங்காலம் அவர் வீட்டு பிள்ளைகள் 2-3 வரும், கையில பெரிய ஜக்குல இந்த கதுவா கொண்டு வரும். நம்ம பழைய கதை, நான் சொன்னல அடிவாங்கின கதை, அதுல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் குடிக்கிறது. அந்த ஆட்டி குத்துறது கப்ப, இந்த கதுவா கொண்டு வருவான். நம்ம நோம்பு திறந்து முடிச்சோம்னா அது குடிச்சா நமக்கு ஒரு சாயா குடிச்சது மாதிரி நல்லா. ஏன்னா டீ குடிக்கலாம்னா என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில டீ முக்கியம்ல. இப்ப அஜித்து கூட கேட்டாங்க, இன்னொன்னு முக்கியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஸ்ல போய்கிட்டு இருக்கேன், ஒரு 2 பேரு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு இருக்கான். ஆள் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். ஒருத்தன் கேட்கறான், ஏன்டா இப்படி இதை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிற? உடனே அவன் அந்த போதையிலே பதில் சொல்றான், இந்த பயிலுக ஒழுங்கா டீ போட்டா நான் ஏன் அங்க போகிறேன்? நான் ஓடி போயிட்டேன் கொஞ்ச தூரம். என்ன அழகா சொல்றான் பாருங்க, அவன் தண்ணியில இருக்கான், அரை அறிவுதான், ஆனா கரெக்டா சொல்றானே. ஒரு பயிலுக டீ கடையில டீய ஒழுங்கா போடுறது இல்ல, அதனாலதான் நாங்கெல்லாம் அங்க போறாங்கிறானே. தண்ணி அடிச்சா கூட தெளிவா பேசுறான். இப்ப இந்த பிள்ளைகள் கதுவாவை கொண்டு வந்து தருவாங்க, குடிப்போம், வைப்போம். சில நேரத்துல படுத்திருக்கும் போது அவர் ஓதிக்கிட்டு இருப்பாரு, படுத்திருக்கும் போது நம்ம ஆளுங்க கூட வந்தவங்க காலத்துக்கு மேல போட்டுருவாங்க, அவர் மேல இடிச்சிடும். படுத்திருக்கும் போது இப்படி இடிச்சிடும், அவர் இப்படி தள்ளி உட்காந்து பாப்பாரு, சிரிப்பாரு. அக்கேஷனலா ஒரு நாள் அசரு தொழுகைக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு, ஒது செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒது செய்யறாரு. போறே இவர் எனக்கு முன்னாடி போறாரு. இந்த அரபி, அவர் அரபி, எனக்கு முன்னாடி போனாலும் நானும் பின்னாடியே போனேன். அங்க நிக்கிற எல்லா போலீஸ்காரனும் ஒரு சல்யூட் அடிக்கிறான். நிக்கிற போலீஸ்காரன்ல அந்த ஓரமா நிற்பாங்கல்ல போலீஸ்காரங்க எல்லாரும் அவரை பார்த்தோம், ஷேர் ஷேர் இஸ்லாம் அலைக்கும், ஷேர் இஸ்லாம் அலைக்கும். நான் பார்த்தேன், என்னன்னா நம்ம இடத்துல வந்து சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காரு, யாரும் தெரியல. டீ கொடுக்குறாரு, சாயா கொடுக்குறாரு, இதெல்லாம் கொடுக்குறாரு. சரி, இது எதையாவது ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து உட்காந்து இப்படி ஓதிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட பக்கத்துல போய் கேட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும், கைஃபல் ஹால் அப்படின்னு. நான் சும்மா இப்படி கேட்போம்ல, நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். உடனே என்ன இப்படி திரும்பி நேர இறங்கி பார்த்தேன். சூ, அடுத்து கேட்கிறாரு, ஒய் சூ, அனரது ஐனே மேன் அப்படிங்கிறாரு அவரு. நான் சொன்னேன், நீங்க யாருங்கிறத கொஞ்சம் எனக்கு சொல்லணும். அது உடனே அவர் கேட்டாரு, நீ யாரு அப்படின்னு கேட்டாரு. அடுத்த கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், இஸ்மி முகமது இஸ்மாயில், ஆனா நீங்க துபாய் அப்படின்னு. ஐம் ஃப்ரம் துபாயில இருந்து நான் வந்திருக்கேன் உங்களாரு. உடனே அவர் அடுத்த கேள்வி கேட்டாரு, மாஷா அல்லாஹ், இந்த தத்தக்கல்லம் ஜய்யிதன் பில் லுகல் அரபிய்ய வந்த மின் லைஸ மின் ஹாதா மின் லுகாத் துபாய் அப்படின்னாரு. இட்ஸ் நாட் எ ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆஃப் துபாய் பீப்புள், யூ ஆர் ஸ்பீக்கிங் வெல் அரபிக் அப்படின்னு சொல்றான். அந்த ஆள் என்கிட்ட திரும்ப, அருமையா அரபி பேசுறிய, நீ வந்து துபாயா? இல்ல அனமினல் ஹில். உடனே சொன்னேன், அனமினல் ஹில் வழக்கு நான் அஸ்குட் ஃபி துபாய், ஜித்து மின் துபாய் லில் உம்ரா அப்படின்னு. ஓ அப்படின்னா, உடனே நீங்க யாரு? பழைய படலத்தை ஆரம்பிச்சேன். அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே போப்பா அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், நீங்க யார்? அவர் உடனே முடிவு பண்ணிட்டாரு, இவன் விடமாட்டான் போடுங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, வரலாறு படிச்சிருக்கியான்னு கேட்டாரு. நீ தான் அரபி பேசிருக்கேன், வரலாறு தான் படிச்சிருக்கேன். நான் உடனே ஆமா படிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதெல்லாம் ரொம்ப தெரியாது, எங்க ஊர்ல மாசாக்கல்ல ஓடினா படிச்சிருக்கேன். உடனே அவர் சொல்றாரு, வரலாறுல ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது யாரெல்லாம் வந்து ஹஜ்ஜிக்கு வர்றாங்களோ அவங்களை எல்லாம் அங்க உள்ள காபிர்கள் போய் ரோட்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுவான், ஊருக்கு முன்னாடியே. குறிப்பா அபூஜஹல் ஒரு பெரிய டீமே வச்சிருப்பாரு. போய் என்ன சொல்லுவாருன்னா, இங்க வாங்க, நீங்க போகும்போது அந்த காபத்துல்லாவை சுத்தி ஒரு மனிதர் இருப்பார், எப்ப பார்த்தாலும் தவா பண்ணிட்டு ஒல்லி அப்படி இருப்பார். ரசூல்லா பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் பேச்சு மட்டும் கேட்டுறாதீங்க, 2 பஞ்சு கையில கொடுத்து காதை அடைச்சிக்கிங்க, நீங்க மாறி போயிருவீங்க. அவர் பேச்ச கேட்டா, அவர் ஒரு சாகர், அவர் உங்களை மண்டையை மாத்திடுவார், பேச்ச கேட்க கூடாது. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் சொல்றது. அக்கேஷன்லாம் ஒரு தடவை அங்க ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்டையும் போய் இதை கொடுக்குறாரு. அவர் அந்த பஞ்சை வாங்கிக்கிட்டு உடனே நடந்து வர்றாரு. வந்து உம்ராக்கு வந்துட்டாரு, தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
இந்த அடையாளங்கள், அவன் சொன்ன அடையாளங்களோடு கூடிய மனிதர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. பெருமானார் காபத்துல்லாவினுடைய அந்த முற்றத்துல உட்கார்ந்து திருக்குறான் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் 2 பஞ்சையும் வாங்கி காதல் அடைச்சிக்கிட்டாரு. அடைச்சிக்கிட்டு இப்படி நடந்து போறாரு. முதல் சுத்து, 2வது சுத்து, சுத்திக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம இவ்வளவு பெரிய கவிஞராச்சே, உலகத்துல உள்ள கவிஞர்களே எல்லாம் புரட்டி எடுத்தவனாச்சே, நம்ம அறிவு என்ன, நம்ம திறன் என்ன, நம்ம யாரு, ஏதோ ஒருத்தர் வந்தாராம், அவர் பேசுவாராம், நம்ம அப்படி டபக்குன்னு மாறிடுவோமா, அடா இது அல்ல போடுவான்ல சில நேரத்துல. டக்குன்னு வந்தாலும் என்ன, பஞ்சில காலில இருந்து உள்ள ஏன்னா அரபுகளுக்கு அந்த வெறி உண்டு. அவங்க கவிதை என்னை விட யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையிலே பிறவி கவிஞர். யாரு அந்த வந்த நபர்? அவருக்கு பேரு துஃபைலு தௌசி. இவர் அந்த கதையை என்று சொல்றார். துஃபைலு தௌசி அவர் பேரு. பிறவி கவிஞர், ரத்தம் முழுக்க கவிதையில ஓடும். இப்ப காதுல இருந்து எடுத்து போட்டுட்டு இப்படி நடந்து போறாரு. பெருமானார் தாஹாவினுடைய சூறாவை ஓதிட்டு இருக்காங்க. இன்னும் சில இதுக்குள்ள வேற சூறான்னு வரும். அவர் சொன்னார், தாஹாவினுடைய சூறாவை ஓதிட்டு இருக்காங்க. முதல் சுத்துல வர்றாரு. பெருமானார் சொன்னாங்க, தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. பெருமானார் ஓதுறாங்க. இத கேட்டான் சார், அந்த ஆளுக்கு டேப்லெட் போட்டாச்சு. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுல இருந்து கிருகிருன்னு சுத்துது. அவர் தவாப் சுத்துறாரு, மண்டை சுத்துது அந்த ஆளு. இந்த வார்த்தையை திரும்ப எப்ப கேட்போம்? வேக வேகமா நடக்கிறாரு அந்த ஆளு. வேக வேகமா நடந்து வர்றாரு. திரும்ப தாகாவினுடைய வசனம் அப்படியே போயிட்டே இருக்கு. அவருடைய உள்ளத்துல, அவருடைய மூளையில அந்த குர்ஆன் ஆதிக்கம் அப்படி போய் அடிச்சு அடி 3வது சுத்து வரும்போது நேர வந்து காலில் விழுந்தார். அப்படி வரலாறு வருது. பெருமானாருடைய காலை வந்து புடிச்சுக்கிட்டு சொன்னாரு, நீங்க என்னமோ சொன்னீங்கல்ல, அது திரும்ப சொல்லுங்கன்னாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாஹா. உடனே இவன் சொன்னா, ஆஹான்னு அப்படியே காலை போட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் கண்ணில் தனியா உடனே பெருமானார் பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்க துஃபைலு தௌசி தானே அப்படின்னா. நீங்க துஃபைலு தௌசி தானே, இந்த நகரத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர் அல்லவா, இந்த நாட்டினுடைய கவிஞர் அல்லவா நீங்க? ஆமா. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஓடிட்டாங்க. கேட்க அழுதுகிட்டே சொல்றாரு, கிறுக்கு பயலுங்க, உங்களை யாருக்கு தெரியல, இதெல்லாம் மனுஷன் பேச முடியாது. அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் மனுஷன் பேச ஏதோ செய்யுது. ஏன்னா அறிவாளி இல்ல. அறிவாளி உடனே ஒத்துக்குவான், முட்டாள் தான் ஒத்துக்க மாட்டான். அறிவாளி அப்படி இங்க கீழே விழுந்துருமா. அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ்வினுடைய கால கையை பிடிச்சு முத்துறாரு, நீங்க யாரு இப்படி பேசுறீங்களே, இந்த பயலுக்கு பஞ்சத்தை தாயில, நல்ல வேலை பஞ்ச தூக்கி போட்டேன். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்கீங்க, இந்த ரசூலுல்லாஹ் இதுக்கு என்னங்க இருக்கு, ஏற்கனவே அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் தான், நீங்க ரசூல் எது ஏத்துக்கிறேன், வயசான ஆள் ஏத்துக்கிறேன், இதுல என்ன இருக்கு, ஏத்துக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, உங்க கூட்டத்திலே போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னா. சரி சொல்றேன். இப்போ அவர் சொல்றாரு, ஏதாவது ஆதாரம் வேணும் சொல்லணும்னா, ஏதாவது ஒரு அத்தாட்சி இருந்தா நான் போய் சொல்லுவேன். வரலாறுல இது பதிவாயிருக்கு சார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குனாங்க, யாரா இவருக்கு ஒரு ஆதாரம் கொடுன்னா. அவருடைய நெத்தியில ஒரு லைட் வந்துச்சு. ஒரு லைட் மாதிரி அடிக்கும். யார்ட்டையாவது போய் பேசினா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த மாதிரி ஒரு லைட் அடிக்கும். உடனே சரி போறேன்னு கிளம்புறவர் சொன்னாரு, யாரும் சொல்ல, ஏன் ஆதாரம் எனக்கே தெரியலையாரு. இப்ப இது லைட் அடிக்குதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் கரெக்டு தான், ஏன் ஆதாரம் எனக்கே தெரியலையே, வேற ஏதாவது ஒண்ணு கொடுங்க. ரசூலுல்லாஹ் திரும்பவும் துவா செஞ்சாங்க. அவர் கை ஒளிரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. இப்படி எடுத்தார் அப்படின்னு சொன்னா ஆதாரத்துக்கு, நான் அல்லாஹ்வை ஏத்துக்கணும்னா ஆதாரம் என்னன்னா அப்படி ஒழுகும் கை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சு அனுப்பிவிட்டாங்க. அவர் போயிட்டாரு, தான் கூட்டத்துல போய் கும்பிடுறாரு. 4 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, மற்ற யாருமே இஸ்லாத்துக்கு வரல. 4 பேர் தான். அடுத்த வருஷம் வர்றாரு, நபியை வந்து சந்திச்சு அவருக்கு ஏற்பட்டு வந்த உடனே சொன்னாரு, நீங்க கொடுத்த இந்த கையை வச்சு போய் எல்லாரையும் கூப்பிட்டேன், 4 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்டாங்க, என் கூட்டம் அத்தனையும் அழிஞ்சு போகணும்னு துவா செய்யுங்கன்னாரு. என்ன அரபுகள் ஒண்ணு இங்க நிற்போம் அல்லது அங்க நிற்போம், அப்படித்தான். இந்த இடையில எல்லாம் கிடையாது. ஒண்ணு ஜாவணும் இல்லைன்னா இருக்கணும். எல்லா பேரும் செத்து போகணும், ஒரு பேர்ல எல்லாம் பூமியில நடமாட விடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் இப்படி கையை தூக்குறாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம், நம்ம பேர்ல எல்லாம் மாட்டினாடா, எத்தனை நாள் போய் கூப்பிட்டாங்க. ஆனா அந்த நுபுவத்தினுடைய வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வருமா? அப்படி வருமா? எங்க ரசூலுல்லாஹ்வை எங்க தொட்டாலும் இனிக்குமே, ரஹ்மத்துல் முஹ்தாத்துமா, தலையை தொட்டாலும் இனிக்கும், உடம்பே ரஹ்மத். அல்லாஹ் சொல்ற ரஹ்மத்துல் லில் ஆலமீன், மனிதர்களுக்கு அல்ல. இந்த பூமியும் வானமும் நிக்குதுன்னு அதுக்கு காரணமே நபிதானே. நிக்குதுன்னு நபிதானே. இன்னைக்கு உலகத்துல வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கோம்னா காரணம் என்ன? கிதாபுகள்ல எழுதுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு 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 கேட்டு ஒண்ணும்
ஆதம் பாவத்தை செய்தார், அல்லாஹ்விடத்திலே முறையிட்டுக் கொண்டே இருந்தார். ஒரு கட்டம் வந்தது, அவருக்கே ஒரு நினைவு வந்தது, அந்த முகம்மதினுடைய பெயரால் எல்லாம் இதை மன்னிச்சிருங்க. உடனே அல்லாஹ் டபக்குன்னு கேட்டா, முகமது எப்படி உனக்கு தெரியும்னா, கிதாபுகள்ல எழுதுறாங்க, முகம்மதை எப்படி உமக்கு தெரியும் யார சொல்லப்பா. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன ஏதுன்னா தெரியாது, திடீர்னு மனசுல வந்துச்சு, என்னை நீ படைத்து எனக்கு உயிர் கொடுக்கும் போது பார்த்தேன், அரிசியினுடைய எல்லா புறங்களிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டு இருந்தது. சார் ஹதீஸ்ல வந்திருக்கு. அந்த முகம்மதை உன் பெயரோடு சேர்த்து இருந்தால் அவர் யாருக்கு எனக்கு, அது எவ்வளவு பெரிய, அது ஆத்மாவாக எவ்வளவு பெரிய உயர்வு படைத்ததாக இருந்தா உன் பேரோட சேர்த்திருப்ப, அந்த பேரோட. உடனே அல்லாஹ் சொன்னதாக அந்த ஹதீஸ்ல வருது, லௌலா முஹம்மதும் லமா கலக்து, அந்த முகம்மது மட்டும் இல்லை என்றால் நீயே வந்திருக்க மாட்டாங்க. இந்த பூமியும் வானம் நிற்பது பெருமானார். அதனாலதான் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்திற்கே அருட்கொடை. சார் அது பேசுறதுக்கு வெட்கப்படுறாங்க சார், அது பேசுறதுக்கு. ஒருத்தன் உண்மையிலே ஒரு கொஞ்சம் இருந்துச்சுன்னா எப்படி பேசினாலும் எங்க நபியை பேசுன்னு சொல்லணும்ல. இதுதானே ஒரு சான்ஸ், இதுதானே எங்க நபியை பத்தி பேசுறதுக்கான சான்ஸ். அவர் வந்தாரு, ரசூல் அப்படி கையை தூக்கினாங்க, தூக்கிட்டு கேட்டாங்க, அல்லாஹ் மஹதி தௌசா, அல்லாஹ் மஹதி தௌசா, அல்லாஹ் மஹதி தௌசா. அவர் கண்ணுல தனியா ஊத்துது, அடிக்க சொன்னா இவர் நேர் வெளிக்காட்டுன்னு துவா செய்யறாங்களே இந்த நபி, அல்லாஹ் மஹதி தௌசா, அல்லாஹ் மஹதி தௌசா, அல்லாஹ் மஹதி தௌசா. அழுதுகிட்டே போயிட்டாரு. அடுத்த தடவை போய் இஸ்லாத்துக்கு கூப்பிடாரு, நிறைய பேர் இஸ்லாத்துக்கு மாட்டாங்க, திரும்ப கூட்டு வர்றாரு. இப்படி வருவார், ரசூல்லாவை பார்ப்பார், பேசிட்டு போயிட்டே இருப்பார். பெருமானார் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வர்றாரு மக்காவுக்கு. அப்ப இது மாதிரி ஒரு பையன் அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு வேட்டியை முடிச்சுக்கிட்டு நிற்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி வேட்டியை முடிச்சுக்கிட்டு ஒரு பையன் நிற்கிறார். இது அந்த வந்திருக்கேன், எங்க குளத்துல உள்ளவர், எங்க கோத்திரத்துல உள்ளவர், தௌஸ் கூட்டம், இவரை வச்சுக்கிங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஹெல்ப் பண்ண வச்சுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அந்த பையன் தலையை தடைவிட்டு, அந்த பையனுக்கு ஒரு தாயார் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு, தலையை தடைவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு என் பிள்ளையா வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டாங்க. பெருமானார் இருப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இது நடந்துச்சு. அந்த பையனுடைய பேரை சொல்லட்டா, நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அந்த பையனுடைய பேரை சொன்னா உண்மையிலே ஆச்சரியம். அந்த அந்த பையனுடைய பேர் தெரியாத ஒரு முஸ்லீம் கூட இருக்க முடியாது, ஒரு முஸ்லீம் கூட இருக்க முடியாது. அந்த பையனுடைய பெயர் தெரியாது, அவருடைய பெயரை முழங்காத மஸ்ஜிதுகள் இருக்காது, மஹல்லாக்கள் இருக்காது, மதரசாக்கள் இருக்காது, கிதாபுகள் இருக்காது. அந்த பையன் யாரு தெரியுமா? அவர் தான் அபூ ஹுரைரா. அன்னைக்கு வந்து இந்த சுத்தும் போது காதலை எடுத்தார் இல்லையா, அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு நேமத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அவர் பேசாத ஹதீஸ்களே இல்லை, அவர் பேர் சொல்லப்படாத கிதாபுகளே இல்லை. அபூ ஹுரைரா அப்படி வந்து படிச்சுன்னு ஒட்டிக்கிட்டாரு. பெருமானார் எடுத்து அவ்வளதையும் வாங்கினாரு. இன்னைக்கு எந்த சட்டம் எடுக்கணும்னாலும், ஹதீஸ் எடுக்கனாலும், அதுக்கு அபூ ஹுரைராவினுடைய ரிவாயத்துகள் தான் இங்கே வந்து யார சொல்லலாம், ரலியல்லாஹு தஆலா. இது ஏன் சொல்றேன்னா, இந்த கதையை அந்த அரபி என்கிட்ட சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு, அந்த துஃபைல் தௌசியினுடைய பேரன் தான் நான் இருக்கேன். அதாவது இவர் ஏதோ கதை நம்மள டிஸ்ட் பண்ணி விடுறதுக்காக வேண்டி இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்னமோ நான் சரி எதையோ சொல்ல வரான்னு பேசுகிறேன். திடீர்னு சொன்னார் பாருங்க அந்த துஃபைல் சார், எப்படி இருக்கும் பாருங்க. நான் வெடிச்சுட்டேன் சார். அப்படியே எனக்கு கண்ணன் தனியா ஊத்து. நான் எந்திரிச்சு அவரை கெட்டி பிடிச்சி அவரை கீழே தள்ளி அவர் உங்களுக்கு நான் பக்கத்துல உள்ளவங்கலாம் அங்க ஒரு அஜர்த்து வந்தார். அவர் வந்து என் கையை பிடிச்சிருக்கிறாரு. ஏன் மோல்சா இங்கேயும் வந்து சட்ட பொறியில மோல்சாங்கிறாரு. அவருக்கு விலக இங்கேயும் வந்து ஏன் மோல்சா சட்ட பொறிங்க என்ன, ரெண்டு பேரும் கீழே வந்துட்டோம். நான் அவரை கட்டி பிடிச்சி கீழே, அவருக்கு கீழே விழுவேன். ரெண்டு பேரும் அப்ப தூக்கி விட்டாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு எங்க ரசூலுல்லாவை நாங்க பார்த்தது இல்லை, எங்க சஹாபாக்களை நாங்கள் பார்த்தது இல்லை, ஏதோ ஒரு மூலையில சொன்னாங்கிறதுக்காக நாங்க நீமாட்டுக்கோம். உங்களை பார்க்கிறதே எங்களுக்கு பறக்குது, உங்களை பார்க்கிறதே பறக்குது. எங்க நபி சொன்னாங்க, என்னை மட்டுமல்ல என்னோடு இருந்த அந்த குடும்பத்தாருடைய பிரியமும் உயிரோடும் ரத்தத்தோடும் கலந்துருக்கணும்னாங்க எங்க நபி. எனக்கு அப்படியே தனியா ஆனந்த கண்ணீரா வருது. இப்படி ஒரு அந்த அந்த நசல்ல வந்தவரை பார்த்துருக்கேன். உடனே ஒருத்த கேட்டேன், நீங்க எங்கேயாவது வெளிநாடு போயிருக்கீங்களான்னு கேட்டேன். எங்கேயாவது வந்திருக்கீங்களா, இந்தியா வந்திருக்கீங்களான்னு. பிறந்ததுல இருந்து அங்கேயேதான் இருக்கானா, எந்த நாட்டுக்கு போனது. அப்ப எப்படி கேட்ட மனுஷனா இருப்பாரு சார், ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சாஃப்ட். அப்புறம் அடுத்து கேட்டேன், நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டேன். அங்கதான் பிரச்சனையே. நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டேன். அவர் நான் ஒண்ணு செய்யல, சும்மா இருக்காங்க. நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னாரு, இந்த மக்காவினுடைய
காசி நான் தான், கல்யாணத்துக்கு நான் தான் கையெழுத்து போடணும். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே இந்த போலீஸ்கார பையன் பூரா எதுக்கு இவரவாது சரி தெரியும். இப்ப நிறைய பேரே வந்து காசிமாருக்கு சளி தெரியாத எப்படியாவது பார்த்து கல்யாணத்தை ஒழுங்கா பண்ணி தாத்தா அப்படிங்கிறதுக்கு தானே பூரா சொல்லுங்க. அப்புறம் அவர் போன் நம்பர் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு, சார் பெருமானார் சொல்லுவார்கள், அதுல இருந்து நான் யாரு ஹஜ்ஜிக்கு போனாலும் சொல்லுவேன், உங்க பக்கத்துல யாராவது கையை பிடிச்சி கேளுங்க, நீங்க எந்த ஒரு மக்கான்னா உங்க நசல் என்ன எங்களுக்கு சொல்லிருக்கங்க, எங்களுக்கு அந்த பிரியம் வேணும், ஒரு முத்தம் போட்டுறோம், ஒரு முத்தம் போட்டுறோம். ஏன் இது நாங்க சொல்லல, பெருமான் அத்திமு அவுலாதக்கும் ஆனா தராசி ஹிசாலி ஹப்பி நபியுக்கும், நபியினுடைய பிரியம் ரத்தத்தில் இருக்க வேண்டும். நாங்க நபி உயிர்ல இருக்கணும். நாங்க வள்ளல் நபியின் வாழ்வதனை கற்போரின் உள்ளம் இனிக்கும், உயிரும் இனிக்கும். சார் இன்னும் ஒருபடி மேல சொல்றேன், எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு எந்த நோய் வந்தாலும் தான், அந்த அம்மா சொல்லுது, எனக்கு எந்த நோய் வந்தாலும் தான், வெளியில நோய் வந்துருச்சு அப்படி ஒரு வயசான அம்மா சொல்லுது, வெளியில நோய் வந்துருச்சுன்னா ரசூல்லா பேரை சொல்லி எச்சியத்தோடு தடவை போயிரும், தாங்குது போயிரும். நபி பேருக்கு அப்படி உண்டு, அந்த பரக்கத்து உண்டு. இந்த உலகத்தில் பெருமானாத்தை வந்து கேட்கறான், யாரு சொல்றா என்னுடைய துவாவில் உங்களை எவ்வளவு நான் சேர்ப்பது, கால் பகுதி இன்னும் கொஞ்சம் கூட்டிங்க, அரைப்பகுதி சேர்த்துக்கிட்டா உங்களை புகழ்றது யாரோ சொல்றா அப்படின்னு உங்க மேல செலவாத்து சொல்லி நான் துவா கேட்கட்டா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம், முக்கால் பகுதி இன்னும் கொஞ்சம், முழு என் துவாவை முழுசா வேற எதுவுமே கேட்கல, நல்லதுன்னு நாங்க சொல்றேன். கேள்வி, நீ எதெல்லாம் கேட்க மறந்திருக்கிறாயோ உனக்கு எதெல்லாம் தேவை அவ்வளவு நடக்கும். நாங்க வேற எதுவும் சொல்றது இல்லை, பெருமானாரின் மீது சொல்லுகிற வெறும் செலவாத்துகளை வைத்து. நான் சொல்றது விளங்குதா? நம்ம பிள்ளைகளுக்கு எதையோ சொல்லித்தரோம், எப்படி காசு சேர்க்கறது சொல்லித்தரோம், எப்படி பணம் சேர்க்கறது சொல்லித்தரோம், எப்படி நிம்மதியாக வாழ்றது சொல்லித்தரோம். தேவையே இல்லை. ஆட்ல பஞ்சாயத்தா சார், அடித்து சொல்லுகிறேன், நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், என் ரப்பு நல்லாக்குவான்னு அல்லாஹ் ரசூலினுடைய பெயரை சொல்லி எச்சில தொட்டு நெஞ்சில தடவு, அந்த ஹார்ட் விரிவடையும். செஞ்சு பார்க்கணும் சார், வாய் மட்டும் பேசக்கூடாது. கண்டவனை நம்புறோம்ல, எவையவனோ சொன்னான் நம்புறோம்ல, என்னைக்காவது செஞ்சிருக்கோமா? நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? எங்க போனாலும் சொல்லுவேன், ஒரு காலம் இருந்தது, குரானோடு அவர்கள் தொடர்பில் இருந்தார்கள், தங்கள் நோய்க்கான மருத்துவத்தை குரானிலே தேடினார்கள். இன்னைக்கு எல்லா வீட்லயும் நோயாளி இருக்கான். எங்கேயாவது போனா சுகருக்கு மாத்திரை எடுத்துருவோம் இல்லையா, நம்ம வச்சிருக்கோங்க. அன்னைக்கு ஒரு விருந்துக்கு போயிருக்கேன், இந்த சைடு உங்களுக்கு இல்ல, இந்த சைடுன்னா நான் கேட்டேன், அது என்ன வெள்ளை சோறானே? இல்ல அது வேறங்களாம். இப்ப நமக்கெல்லாம் ரெண்டு தான் தெரியும், ஒண்ணு பிரியாணி, இன்னொன்னு வெள்ளை சோறு. நம்ம அந்த சைடே போறது இல்ல, வெள்ளை சோறுக்கு போறது இல்ல, தள்ளி வந்துருவோன்னு. இது என்னன்னா வெள்ளை சோறா? இல்லைங்கண்ணா. அப்புறம் என்னடான்னு கேட்டா, சில பேருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். பழம் மட்டும் சாப்பிடுறவங்க, அவங்க எல்லாம் சுகர் பேஷண்ட், அவங்களுக்கு தனியாவே வச்சிருக்கான் பேக்கேஜ் பழம், அதை மட்டும் பழமா வந்து சாப்பிட்டு போட்டு, அதுல ஒருத்தன் இன்னொருத்தன் கேட்கறான், இந்த சுகர் மாத்திரை மதன் நான் வச்சிருக்கேனே, தின்னுங்கிறானே, உங்களுக்கு வேணும் சொல்ல வேணும். தெரு முழுக்க நோயாளி ஆயிட்டான். ஒரு காலம் இருந்தது, சகோதரர்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், எந்த வீட்லயாவது நோய் வந்திருந்தா, உடம்பு வீட்டுக்காரம்மாக்கு முடியலன்னா அந்த வீட்டுக்காரர் ஹசரத்துட்ட வருவார். ஹசரத்துக்கு ரெண்டு தெரியும், குர்ஆன் ஹதீஸும் தெரியும், மருத்துவம் பார்க்கவும் தெரியும். இப்படித்தான் 1000 ஆண்டு காலம் இருந்தது. நான் மிகைப்படுத்தி சொல்லல, நடக்கிறத சொல்றேன். எல்லா ஹசரத்துமார்களுக்கும் உடலும் தெரியும், உள்ளமும் தெரியும், உயிரும் தெரியும். ஏன்னா அது தெரியாட்டி குர்ஆனை விளைக்க முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டையும் பத்தி பேசிக்கிட்டே இருப்பான். ஹசரத்து நேரா வருவார், வந்து கேட்பாரு, என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹசரத்துட்ட வந்து கேட்பாரு. ஏன்னா இது சுன்னத்து, பெருமானாருடைய சுன்னத்து. ஒவ்வொரு நாளும் சுபு தொழுதுட்டு அப்படி திரும்பி உட்காருவாங்க. உட்கார்ந்து கேட்பாங்க, உங்களை யாராவது கனவு வெட்டியில வாப்பான்னு கேட்பாங்க. டெய்லி கேட்பான், உங்களை யாராவது கனவு வெட்டியில. என்ன, இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டைகளும் நனவுகளும் சிரமங்களும் அதன் மூலமாக யாருக்காவது அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். கனவு என்பது ஒரு பெரிய ஓப்பனிங். இன்னைக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. அப்படி இருக்கான்னு கேட்கலாம். நம்ம பாக்குற கனவுலாம் வேற மாதிரி இருக்குங்கலாம். அந்த பசங்கள்ட்ட எல்லாம் கேட்டா, நம்ம இதுல வேற மாதிரியே கனவு வருது, அது நேர்ல வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த கனவை நான் சொல்லல, இது வேற கனவு. ஹசரத்திட்ட வந்து கேட்பாரு, இது மாதிரி என் மனைவிக்கு வயிறுல வலியா இருக்கு. ஹசரத்து சொல்லுவாரு, இங்க வாங்க, அங்க போங்க, அந்த 2வது ஒரு இலை இருக்கும், அதை பறிச்சுட்டு வாங்க. அந்த மாணவர் படிச்சுட்டு வருவார். அந்த ஹசரத்து அதை ஒரு டம்ளர்ல போட்டு வந்து ஓதி ஊதுவார். 2 ஆயத்தை கையில கொடுத்துருவார்.
அந்த வயிற்று வலி ஜென்மத்துக்கும் வராது. இந்த மருந்து அதை சரி பண்ணுதோ இல்லையோ, வேதத்தினுடைய வார்த்தைகள் சரி பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வலிக்கு தெரியும் நோய் எங்கே இருக்கிறது. 1000 ஆண்டுகள் முஸ்லிம்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். எந்த நோயும் கிடையாது, எவன்டையும் போக மாட்டாங்க. வந்த மருத்துவரை பெருமானார் அப்படித்தான் அனுப்புனாங்க. அவருக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னாரு, இங்க வேலையே இல்லை, போயிட்டு வாங்கிட்டாங்க. தேவையில்லை. அந்த வகி அவ்வளவையும் சரி பண்ணும். மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு நான் எங்க போனாலும் சொல்றது, மூசா அலை இஸ்லாமுக்கு வயிற்று வலி அல்லாட்ட கேட்டாங்க, எல்லாம் வயிற்று வலி உடனே சொன்னா அந்த பச்சையிலையை குடிச்சு தின்னுட்டான். மூசா அலை இஸ்லாம் சாப்பிட்டாங்க, வயிற்று வலி நல்லா போச்சு, அல்ஹம்துலில்லாஹ்னு போயிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப வயிற்று வலி. என்ன செய்வோம்? இளைய சாப்பிடுவோம். இவ்வளவு ஒரு டாக்டர்கிட்ட போய் நல்லா போச்சுன்னா உடனே என்ன செய்வோம்? எதுவும் அந்த டாக்டர்கிட்ட போனா சரியா போயிருங்க. நம்புறமா இல்லையா? மூசா அலை இஸ்லாம் வயிற்று வலி நேரம் போனாங்க, இலையை பிச்சாங்க, சாப்பிட்டாங்க, வயிற்று வலி கூடுது. 11 மணிக்கு இலைய சாப்பிட்ட உடனே 12 மணிக்கு வயிறு பிச்சு எடுக்குது. 1 மணிக்கு தாங்க முடியல. அல்லாஹ் கதறாரு, கிட்டா இப்படி வயிற்று வலி. உடனே அல்லாஹ் பேசுவாங்கல்ல, யா அல்லாஹ் என்னோட வயிற்று வலி நீ சொன்ன மருந்தை சாப்பிட்டே சரியா போடல. நம்ம அதிகபட்சமா அப்படித்தானே சொல்லுவோம். நீ சொன்ன மருந்தை சாப்பிட்டேன் சரியா போகல. அல்லாஹ் சொன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. காலையில 11 மணிக்கு வயிற்று வலி, நீ சொன்ன அந்த இலையை வேலை செய்யல. அப்ப அல்லாஹ் சொன்னா, போன தடவை என்ன செஞ்சீங்கன்னு கேட்டான். போன தடவை இந்த இலையத்தான் சாப்பிட்டேன். இலைய சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்கன்னு கேட்டான். உன்கிட்ட கேட்டேன். அப்ப அல்லாஹ் சொன்னா, அதை இந்த தடவை ஏன் செய்யல அப்படின்னு கேட்டான். ஏன்ட்ட ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டான். இல்ல நீ தான் சொல்லிட்டல்ல. அப்ப அல்லாஹ் சொன்னதாக கிதாபுகள்ல எழுதுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போன தடவை இலையில் நான் இருந்தேன், சிஃபா கிடைச்சது. இலையில சிஃபா இல்ல, மாத்திரைகள்ல சிஃபா இல்ல. நிறைய பேர் அப்படித்தானே செய்யறான். மாத்திரை கையில 10 மாத்திரை திங்கிறான் சார். சாப்பாடு மாதிரி சாப்பிடுறவன்லாம் உண்டு. இப்படி கொட்டி வச்சுக்கிட்டு இப்படி கையில வச்சுக்கிட்டு அப்படியே சொல்றான், மாத்திரை நீ என்ன ஏமாத்துறங்கிறான். சுகரை குறைக்கிற மாதிரி ஏமாத்துறங்கிறானே, அவ்வளதையும் கொட்டி சாப்பிடுறானே. நோயற்ற ஒரு வாழ்க்கைக்கு சலவாத்துகள் மட்டுமே ஆகும் என்று வாழ்றாங்க. ஒரு பெண்ணு சொல்லுதே, ஒரு அம்மா சொல்லுதே, வெறும் எச்சிலை தொட்டி பெருமானாருடைய பேரை தொட்டி தடவுன போயிருச்சுங்குத. ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு வர்றதில்லை? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடைந்த பயன்களில் இந்த சமுதாயம் அடைந்தது முகப்பத்து அடைஞ்சு. இன்னைக்கு அதை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வேலை செய்யலாம். ஒரே வெறுப்பு, எப்ப பார்த்தாலும் வெறுப்பான வார்த்தைகள். குர்ஆன் எங்கேயும் ஹதீஸும் வெறுப்பெல்லாம் பயிரிட சார். லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துக்மினு, நீங்கள் சுவனத்திற்குள்ளே நுழைய முடியாது ஈமான் கொள்ளுகிற வரை. வலா துக்மினு ஹத்தா தஹாபு, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பிரியம் கொள்ளுகிற வரை நீங்கள் ஈமான் பரிபூரணமாக. அலா அதுல்லுக்கும் பிஷையின் இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும் பைனக்கும், ஒரு செயலை சொல்லி தரட்டுமா, அதை செஞ்சா பிரியம் கூடுமேன்னு பெருமானார் கேட்டாங்க. யார சொல்ல? உடனே சொல்லித்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு மத்தியில் செலாமை சொல்லுங்க. சொல்லவே மாட்டேங்கிறானே, அது சொல்லி தர்றது இல்லையே. நபியினுடைய பிரியத்தை நாம் தான் மனதில் இறக்க வேண்டுமே தவிர தானாலாம் இறங்காது. எங்க நபி வந்ததுனால வேற என்ன கிடைச்சது சார்? இப்ப சமீபமா ஒரு ஊர்ல கூப்பிடலாம், அப்ப போய் பேசினேன். நபியினுடைய வருகைக்கு முன்னால் உள்ள அறிவியலும் நபிக்குள்ள பின்னால் உள்ள அறிவியலும் டோட்டலி டிஃபரெண்ட். இன்னைக்கு மாடர்ன் எரா அப்படின்னு சொல்றான், இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னு சொல்றான். இந்த மாடர்ன் சயின்ஸினுடைய தளபதி எங்கள் பெருமானார். அதுக்கு முன்னாடி வரையும் வான சாஸ்திரம் தெரியும், பூமி சாஸ்திரம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா பெருமானார் வந்து இந்த குர்ஆனை கொடுத்த பின்னால் உள்ள அறிவு இருக்கிறது அல்லவா, இந்த மொபைல் கண்டுபிடிக்கிறது நம்ம குர்ஆனுடைய அறிவு. இந்த மொபைல் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கல்ல சார், இதற்கு பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த அல்ஜிப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த கணிதத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். அதை எடுத்தது குர்ஆன்ல. இன்னைக்கு வானத்துல டிராவல் பண்றாங்க, இங்க இருந்து முட்டுக்கோள்களுக்கு மத்தியிலே நான் போகலாம் என்று கண்டுபிடித்தது குர்ஆனில் இருந்து. அவ்வளதையும் பாகதாதுல உள்ள அதை கொள்ளையடிக்க வந்தவங்க அந்த லைப்ரரியை எரிச்சு விட்ட பின்னாலும் இருந்த சில கிதாபுகளில் படிச்சதுதான் இவ்வளவு அறிவு. இன்னைக்கு வானத்துக்கு போறது, பூமிக்கு வர்றது, இன்னைக்கு உள்ள எல்லா சயின்ஸும் மாடர்ன் சயின்ஸ் அதுவரை தெரியாது சார். அதுவரையும் இந்த உலகத்துக்கு இது தெரியவே தெரியாது. இருந்துச்சு, அனுமானத்தில் சொல்லிக் கொண்டிருந்தான். வானத்துல எப்படி இருந்துச்சு, உள்ள எல்லா நபிமார்களின் வழியாக கொடுக்கப்பட்ட அறிவு. ஆனால் இந்த அறிவு பரிபூர்ணப்படுத்தப்பட்டது எங்கள் நபியின் வழியாகத்தானே. ஒழுக்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டது. நல்ல விஷயங்களை பேசணும்னு யார் சார் சொல்லி தந்தா?
நல்ல விஷயங்களை பேசணும்னு யார் சொல்லி தந்தா? வீட்டுக்குள்ள வரும்போது ஹையண்ட். இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் 1400 ஆண்டுகள் முகமது ரசூலுல்லாஹ். வீட்டுக்கு வரும்போது கதவை தட்டணும்னு சொன்னாங்க. யார் சொன்னா? அந்த காலத்துல கதவே கிடையாது. கதவு இருந்தாலும் தட்ட மாட்டான். 1400 வருஷம் சொன்னாங்க, கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும். உன் தாயே இருந்தாலும் கூட உன் தாயை நீ நிர்வாணமாக பார்க்க விரும்புகிறாயா? எவ்வளவு பெரிய அதப பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒழுக்கத்தை அதை எடுத்துக்கிட்ட இந்த சமுதாயம் தான் வளர்ச்சியினுடைய சமுதாயமாக இருந்தது. இது எங்க பெருமானார் கொடுத்த கிஃப்ட் இல்லையா அந்த சமுதாயத்துக்கு? இன்னைக்கு எவனை எடுத்துக்கிட்டான். அழகு பேச்சை சொல்லி கொடுத்தவர்கள் பெருமானார் இல்லையா? முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க ரசூலுல்லாஹி. நான் பேரனை ஒரு நாள் முத்தம் போடுறாங்க, ஒருத்தர் வந்திருக்காரு, கேட்டாரு, அந்த ரோஜு அல்லது தக்பிலு வலத, உன்னுடைய பிள்ளைக்கு முத்தம் கொடுக்குற, என்ன நீ ஆம்பளை தானான்னு கேட்டாரு. பெருமானார் சொன்னாங்க, உனக்கு எத்தனை பிள்ளைன்னு? 10 பிள்ளைன்னாரு. இதுவரை எந்த பிள்ளைக்கு நான் முத்தம் போட்டதில்லை. அல்ல அவன் கல்புல இறக்கத்தை வைக்கலையா? ஒழுக்கத்தினுடைய நான் சொன்னதை செஞ்சு காட்டியவர்கள் பெருமானார். ஒழுக்கமா நடக்கணும்னாங்க, தான் நடந்து காட்டினாங்க. அப்படி ஒரு சமுதாயத்தை அமைத்து விட்டுட்டு தான் போனாங்க. பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடையணும்னு சொன்னாங்க, அடைஞ்ச ஒரு சமுதாயத்தை விட்டுட்டு போனாங்க. யார்கிட்டையும் யாசகம் கேட்காத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டாங்க. சக்காத்து கொடுத்தாங்க, வேணான்னு சொல்ற அளவுக்கு ஒரு சமூகம் உருவாச்சு தான் கண்ணுக்கு முன்னாடி. சார் இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் எங்க நபி கொடுத்த துஃபை, எங்க நபி போட்ட பிச்சை. என்ன பயன் அடைஞ்சிருக்குன்னு கேட்கறதில்ல. இது மாதிரி சுபுகு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்பொழுது ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், அரேபிய கவிஞன், அந்த ஆளுக்கு பேரு அகமது ஷவுக்கி. இப்ப எப்படி தமிழ்நாட்டுல கண்ணதாசன் மாதிரி அரபுலகத்தில் அவர் தான் அமீரு ஷுஅரா. அவர் தான் அமீரு ஷுஅரா. அவர் சொல்றாரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலிதல் ஹுதா வல் காயினாத்து தியாஉ வ ஃபமுஸ் ஸமானி தபஸ்ஸுமுன் வ தியாஉ. அவர் அழகா, எங்க பெருமானார் பிறந்தாங்க. உலிதல் ஹுதா வல் காயினாத்து, இந்த உலகமே ஒளி பெற்றது. வல் காயினாத்து தியாஉ வ ஃபமுஸ் ஸமானி தபஸ்ஸுமுன் வ தியாஉ, இந்த உலகத்தினுடைய படைப்புகள் எல்லாம் சிரித்ததுங்கிறார் எங்க நபி பிறந்ததுக்கு. அவர் பேசுற பேச்சு இன்னும் அழகான அந்த கவிதை வரிகள் ஃபுல்லா சொன்னா அழகா இருக்கும். ஃபுல்லா அழகா சொல்லலாம். சகோதரர்களே, நம்ம வேற யாரு சொல்றதையும் நம்ம கேட்க வேண்டியது இல்லை. அவங்க எதையாவது சொல்லுவாங்க, பேசுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. எங்க நபி பிறந்ததுனால இந்த சமூகம் அடைந்த பயன்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. இந்த சமூகம் அடைந்த அறிவும் அவர்களுடைய பொருளாதார நிறைவும் வேற யாரும் அடைய முடியாத அளவுக்கு உயரத்தில விட்டுருக்காங்க. நம்மளை முட்டு சிந்துல விட்டுட்டு போல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்தாங்க, சொன்னாங்க, யார சொல்லலாம் இங்க பாருங்க, யார சொல்லலாம், என்ன அழகா எழுதிருக்கு. அப்படி நாங்க போனேன், இந்த கிறிஸ்துவ வேதாலயத்துல இதை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தௌராத்து வேதமா இன்னும் அழகா இருக்குன்னு படிக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த நல்ல வாசகா இருக்கிற. படிச்சுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்காந்துருக்காங்க. படிச்சுக்கிட்டே இருந்தவருக்கு திடீர்னு ஒரு என்ன வருது, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு தெரியும், பேப்பர் வச்சு திரும்பி பாக்குறாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்துருச்சு. பார்த்த உடனே பயந்துட்டாங்க. உடனே பேப்பரை மூடி வச்சுட்டு, ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ரசூலா, நாங்க உங்களை நபியா எடுத்துக்கிட்டோம், அல்லாஹ் எடுத்துக்கிட்டோம், யார சொல்ல என்ன மன்னிச்சுங்க, என்ன செய்தினாங்க. அப்பதான் பெருமானார் ஒரு செய்தியை சொன்னாங்க, இன்னி ஜெய்துக்கும் பைபா அன் நகையா, இன்னி ஜெய்துக்கும் பைபா அன் நகையா, முட்டு சந்துல உங்களை விட்டுட்டு போல, எந்த பிரச்சனைக்கும் உங்கள் வாழ்க்கையினுடைய அனைத்திற்குமான ஒளியை நான் கொண்டு வந்திருக்கேன். ஜெய்துக்கும் பைபா அன் நகையா லவ் கான மூசா ஹய்யா லமா வஸிஅனி இல்ல திபாயி. எந்த பேப்பரை எடுத்துட்டு என்கிட்ட படிச்சு காட்டி, இது மூசாவுக்கு வந்த வேதம் என்ன அழகா இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த மூசா உங்களிடத்தில் உட்கார்ந்து இருந்தால் என் வேட்டியை தான் முடிச்சிருப்பாரு. நாங்க எந்த வார்த்தை அழகா இருக்குன்னு மூசாவினுடைய வேதத்தை படித்து காட்டுறீங்களே, அந்த மூசா இங்க உட்கார்ந்து இருந்தா எல்லா புக்கத்தாரையும் போட்டுட்டு ஏன் வேட்டியை பிடித்து கொண்டு சுவனம் வர விரும்புவாரே தவிர அந்த பேப்பர் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. உமரதியெல்லாம் ஏன் இப்படி ரசூலுக்கு முன்னாடி பேசினேன்னு காலம் காலமாக அழுதார்கள். உமரதியெல்லாம் யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்க. அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு சபையில நம்ம பேச வச்சதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும்.